வணக்கம். ஜெய்ஹிந்த். நீங்க பிஜேபி சப்போர்ட்டரா இல்லன்னா அத எதிர்க்கிறவரான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அண்ணாமலை வந்த பிறகு தான் தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்திருக்கு. பிஜேபி ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இது உண்மையா? இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோவோட தலைப்ப பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. நான் அத தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப புல் பண்றதுக்காக தான் உள்ள வச்சிருப்பேனே தவிர, அண்ணாமலை ஓரங்கட்டப்படுகிறாரா? இல்லன்னா அமைதி காக்கிறாரா? அப்படிங்கிற கேள்வி தான் எழுது. ஏன்னா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, அவர பத்தி நியூஸ் எதுவுமே இல்ல. நியூஸ்ல இருக்கணுங்கிற அவசியமும் இல்ல. அவர் மட்டும் இப்ப பிஜேபியில எந்த ஒரு பொறுப்புலயுமே இல்ல. ஒரு சாதாரண தொண்டனாகத்தான் பிஜேபியில தொடர்கிறார். அத பத்தி நமக்கு எந்த சந்தேகமும், எந்த கருத்தோ வேண்டாம். பட் இப்ப நம்ம அத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, அண்ணாமலைக்கு ஏன் இந்த நிலைமை வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்ப இங்க என்ன பிரச்சனைன்னா, அண்ணாமலையோட நோக்கமும், தேசிய தலைமையோட நோக்கமும் ஒத்துப்போல. இங்க அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். கடந்த 2024ஆம் பாராளுமன்ற தேர்தல்ல பிஜேபி நெனச்ச அந்த அறுதி பெரும்பான்மைங்கிறது கிடைக்கல. தற்போது கூட கூட்டணி ஆட்சி தான் நடக்கிறது. கூட்டணி ஆட்சி வலுவாகத்தான் இருக்கிறது. அதுல எந்த சந்தேகமும் வேணாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2029 வரைக்கும் ஆட்சிய கம்ப்ளீட் பண்ண தான் போறாரு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, அதனாலேயே என்ன பண்றாங்கன்னா, 2029ல எப்படியாவது தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 10 சீட் வேணும். ஏன்னா தமிழ்நாடு தான் ஒரு பிக் டிஃபரன்ஸ். தமிழ்நாட்டுல 40 சீட்ல 1 சீட்டு கூட இல்ல. 39 சீட்டு தமிழ்நாடு, 1 சீட்டு புதுச்சேரியில. பிஜேபிக்கு 1 சீட் கூட போல. அதனால என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்ட டார்கெட் பண்றாங்க. ஓகே, நமக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 10 சீட் வந்திருந்தா கூட நமக்கு அங்க பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கும். துண்டு நெறைய விழுந்திருக்கு அதிலயே. அதனால சொல்றேன். பெரிய சப்போர்ட்டா வந்திருக்கும். அதனால தான் அதுக்கான வொர்க்க இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிஜேபி. அதற்காக இப்ப என்னன்னு பார்க்கும்போது, நம்ம அதுக்குள்ள கட்சிய வளர்த்து நம்ம கூட்டணி அமைச்சு, இங்க நம்ம தமிழ்நாட்டுல தொகுதிகள ஜெயிக்க முடியுமா தெரியாது. அதுக்கு பதிலா அதிமுகவோட கூட்டணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமித்ஷா அவர்கள் அவசர அவசரமாக அதிமுக கூட கூட்டணி வச்சார்கள். அதுதான் இங்க நடந்திருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையோட குறிக்கோளுங்கிறது வேற. அண்ணாமலையோட குறிக்கோளுங்கிறது 2026லயும், 2029லயும் பிஜேபி தலைமையில தனித்து களமிறங்கணும். பிஜேபி தலைமையில சிறு கட்சிகள இணைச்சுட்டு பிஜேபிக்கு தலைமைக்கு கீழ வர்றவங்கள எதிர்த்து அதிமுக, திமுகங்கிற திராவிட கட்சிகள எதிர்த்து அரசியல் செஞ்சு பிஜேபிய வளர்க்கணும். அதுதான் அவரோட திட்டம். அவர் திட்டம் உண்மையிலேயே ஒரு நல்ல திட்டம் தான். ஏன்னா 2024ல அதுதான் கை குடுத்திருக்கு. 11% கிட்ட. நீங்க என்ன சொல்றது, நீங்க கூட்டணி கட்சி இல்லாம அவர்கள்கிட்ட சிறு சிறு கட்சிகள நீங்க தவிர்த்தீங்கன்னா 11% 10% கிட்ட பிஜேபி கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது தான் நிஜமான உண்மை. அது அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டுகள். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல 2026ல ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காட்டினா கூட பரவால்ல. 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவே மீண்டும் ஆட்சியில அமர்ந்தாலும் ஏடிஎம்கேவ பலவீனப்படுத்தி பிஜேபி கட்சிய வளர்த்து 2029ல பிஜேபி தலைமையில தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி அமைச்சு 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள அமைச்சு அத சென்ட்ரலுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்களோட திட்டம். ஆனா இதுக்கு பிஜேபி அவர்களோட தலைமை ஒத்து வரல. ஏன்னா அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால நம்ம அதிமுக கூட போயிருவோம். 2026ல சில எம்எல்ஏக்கள பெற்று நம்ம டஃப் ஃபைட் குடுத்து 2029ல நம்ம எப்படியாவது இங்கேருந்து ஒரு 10லேருந்து 15 எம்பி எடுத்தோம்னா கண்டிப்பா அது சென்ட்ரலுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது தேசிய தலைமையோட திட்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நாயினார் அவர்கள் கூட இப்போ நடந்த எடப்பாடி அவர்களோட புரட்சி தமிழக பயணமா அதில சொல்லியிருப்பாரு. எங்களோட இலக்கு 2026 இல்ல, எங்களோட இலக்கு 2029. 2026ல வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொல்ட்டாரு. அதாவது அவங்க சட்டமன்ற தேர்தல்ல பெரிய ஸ்டேக் தேவையில்ல. ஆனா அவங்களோட இலக்கு ஃபுல்லாமே 2029 எம்பிக்கள் அதிகப்படுத்தி அனுப்பி தேசிய தலைமைக்கு வலிமை சேர்க்கணும். இதுதான் அவரோட திட்டம். கண்டிப்பா ஒரு தேசிய கட்சிங்கிறது பாராளுமன்ற தேர்தல தான் முன்னிறுத்துவாங்க. பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் அங்க இருக்கிற ஸ்டேட்ல ஆட்சிய பிடிக்கணுமா? இல்ல அங்க இருக்கிற எம்பி தொகுதிகள ஜெயிச்சு சென்ட்ரலுக்கு ஆட்சிய பிடிக்கணுமான்னு கேட்டா, கண்டிப்பா எல்லாருமே பிரிஃபரன்ஸ் எம்பி தேர்தலுக்கு தான் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற ஸ்டேட்டுக்கு. ஆனா இங்க இருக்கிற டிஎம்கேக்கோ, ஏடிஎம்கேக்கோ பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டேக் ஃபுல்லாமே இங்க இருக்கிற ஸ்டேட் எலக்ஷன் தான். அதாவது சட்டப்பேரவை தேர்தல்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். சரி, இப்போ நம்ம வருவோம். இப்போ அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவரோட அரசியல் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா, கடுமையான விமர்சனம் பண்ணாரு. திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், திராவிட கட்சிகள் எல்லாமே ஒரே குட்டையில முறிய மட்டைகள் அப்படிங்கிற மாரி காமராஜர் அவர்கள் சொல்றத தான் சொன்னாரு. எல்லாமே ஒரே, அதாவது திராவிட கட்சிகள் 2ம் சலைச்சதில்ல ஒண்ணுக்கு ஒண்ணு. 2 பேருமே ஊழல் தான். 2 பேருமே ஒரே இதான். அவர் அண்ணாவ விமர்சிச்சாரு, பெரியார விமர்சிச்சாரு, எல்லாருமே விமர்சிச்சாரு. அதன் மூலியமா தான் கட்சிய வளர்த்தாரு. இந்த இந்துத்துவாங்கிறது ஆன்டி திராவிடமா தான் இருக்கணும். ஒரு திராவிடத்தோட ஓட்டுங்கிறது ஆன்டி இந்துத்துவானா, இந்துத்துவாவோட ஓட்டு ஆன்டி திராவிடமா தான் இருக்கணும். அத சிறப்பா செஞ்சாரு. அவருக்குள்ள சிறு சிறு கட்சிகள வச்சுட்டு நல்ல ஒரு டஃப் ஃபைட் குடுத்தாங்க. முக்காவாசி பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சவுத்துல பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல திமுக 3வது இடத்துக்கு தள்ளுனாங்க. ராமநாதபுரத்துலயும், கன்னியாகுமரியிலயும் அதிமுக 4வது போச்சு. நாம் தமிழரையும் தாண்டி பின்னாடி போச்சுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அண்ணாமலை அவர்களோட திட்டம் இப்படி இருக்குது. ஆனா பிஜேபியோட தலைமை அத விரும்பல. அது மட்டும் இல்லாம இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப எடப்பாடி அவர்கள் வீட்டுக்கு அமித்ஷா அவர்கள் போனப்ப கூட அண்ணாமலையால முடியல. ஏன்னா அது தெரியும். அண்ணாமலைங்கிறவரு ஒரு உண்மையான, நேர்மையான அதிகாரியா இருந்திருக்காரு. இப்போ பிஜேபி மாநில தலைவரா இருந்து இப்ப ரிட்டயர்ட் ஆயிருக்காரு. அவர் சொன்னது, "நான் உண்மையிலே விமர்சிச்சிருக்கேன். அதிமுக விமர்சிச்சிருக்கேன். அதனால எனக்கு அது கூட்டணில உடன்பாடு இல்ல." அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இப்போ உள்ள கொடுத்த ஒரு இன்டர்வியூல கூட என்ன சொல்றாருன்னா, "நான் ஒரு தொண்டனா இருக்கேன். எனக்கு பிடிக்கலனாலும் நான் இங்க பிஜேபி தலைவர்களோட அவங்களோட டிசிஷன தான் நான் ஏத்துக்கிட்டு அவங்களுக்காக தான் நான்
பேச முடியும். அதனால் எனக்கு அது விருப்பம் இல்லைனா நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி கட்சிக்காக ஒரு கேடரா தான் அண்ணாமலை அவர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ தற்காலிக பார்த்தீங்கன்னா தான் பல பேட்டிகள்ல அவர் பேசவும் இல்ல. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா கண்டிப்பா அவர் ஏடிஎம்கேவை எப்படிலாம் எதிர்த்து அரசியல் பண்ணாரு அப்படிங்கிறது தெரியும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, அவர் அமைதியாயிட்டாரு. நயினா நாகேந்திரன் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஃப்ளெட்ஜ்ல இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் தற்போது அமைதியாயிட்டாரு. அவ்வளவா இந்த அ பேட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறதா இருக்கட்டும், அந்த மாரி ரொம்ப பெருமளவுல குறைச்சிட்டாரு. அவர் மேல இருக்க லைம் லைட்டும், மீடியா லைட்டும் குறைஞ்சிட்டு அப்படிங்கிறது தான் உண்மை. பட் கண்டிப்பா பிஜேபி அவர வந்து கண்டிப்பா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா போஸ்டிங் குடுப்பாங்க. எப்படி எல்முருகனுக்கோ, தமிழிசை சவுந்தரராஜனுக்கோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு அடுத்தடுத்த போஸ்டிங் குடுத்தாங்களோ, லாயலா இருக்கிறவங்க போஸ்டிங் குடுத்தாங்களோ, அதே மாரி அண்ணாமலை அவர்களுக்கும் போஸ்டிங் குடுப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. கண்டிப்பா 2021ல எல்முருகன் அவர்கள் தான் தலைமையா இருந்தாருன்னு நெனைக்கிறேன். அப்ப எடப்பாடி அவர்கள்கிட்ட போராடி பார்த்தீங்கன்னா 20 சீட்டு வாங்குனாங்க. 20 சீட்டு வாங்கி அதுல 4 சீட்டு ஜெயிச்சாங்க. அப்படி இருந்த கட்சி இப்ப 2026ல ஒரு 50 சீட்டு வேணும், 60 சீட்டு வேணும். 2 இலைக்கு ஒரு தாமரை வேணும். நீங்க 20% எடுத்தீங்கன்னா, நாங்களும் 10% எடுத்திருக்கோம். அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்தது வந்து அண்ணாமலை அவர்கள் தான். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. இது தேசிய தலைமையை உணர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு அ ஒரு ஒரு ரன் குடுத்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் பிஜேபிய தமிழ்நாட்டுல காலூன்றி இருப்பார், வளர்த்திருப்பார். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. பட் ஓகே, தேசிய தலைமை கண்டிப்பா அவர்களோட நோக்கத்தான் பார்ப்பாங்க. இது எப்படி போகப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அதனாலேயே அண்ணாமலை அவர்கள் அடக்கி வாசிக்கிறாரு. இது தேசிய தலைமையிலேருந்து வந்த உத்தரவா? இல்லன்னா இவர் தான் அமைதியா இருக்காரா? நமக்கு ஓகே, ஏடிஎம்கேட கூட்டணி வச்சுட்டாங்க. நம்ம அவங்கள ரொம்ப விமர்சிச்சிட்டோம். நம்ம அமைதி காப்போம். நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிப்போம் அப்படின்னு நிற்கிறாரா? அப்படிங்கிறது தான் சரியான கூத்தா இருக்கும். இது எதுக்காக தலைப்புக்கும் இந்த வீடியோக்கும் சம்மந்தம் இல்லன்னு நீங்க நினைக்க வேணாம். அண்ணாமலை அவர்களோட இருப்பிடத்தையும், தற்போதைய திட்டத்தையும் தான் சொல்றதுக்காக இந்த வீடியோ. இந்த வீடியோவ நீங்க இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.